ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சத்தான சுவையான ராகி மாவில் இனிப்பு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டுங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு. இப்போ நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்குங்க. இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்தா போதும். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது கூடவே நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இது நல்லா கெட்டியாக வரணும், அந்தளவுக்கு கலந்து விடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விடலாம். நான் இதில் கொஞ்சம் கூட நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க. அடுத்ததான் 1/2 கப்பு துருவின தேங்காய் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் நிறையா சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தேங்காயை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். அடுத்ததாக நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். நல்லா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. ஆனால் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கட்டும். இல்லை ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா கெட்டியாகிடும். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்தளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா சாஃப்டாக அதை பிசைஞ்சிட்டு கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கலாங்க. தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இந்த ராகி மாவு வச்சு குழந்தைங்களுக்கு சத்தான இந்த மாதிரி கொழுக்கட்டை வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதே போல் எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை இதில் வச்சிடலாம். இது ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டுங்க. அடுத்து இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துருச்சுங்க. நல்லா மணமாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.